உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 10, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். சஷ்டி திதி இன்று இரவு 12:08 வரை இருக்கும். அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் 11 இரவு 11:09 வரை நீடிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை இருக்கும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 11 மாலை 6:18 வரை நீடிக்கும். சாத்திய யோகம் இன்று மதியம் 12:04 வரை இருக்கும். அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி நவம்பர் 11 காலை 9:44 வரை நீடிக்கும். அசுபகாலம் ராகு காலம் காலை 8:03 முதல் 9:26 வரை. யமகண்ட காலம் காலை 10:48 முதல் 12:10 வரை. குளிக காலம் மதியம் 1:33 முதல் 2:55 வரை. துர்முகூர்த்த காலம் மதியம் 12:32 முதல் 1:16 வரை மற்றும் 2:44 முதல் 3:28 வரை. சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 5:05 5:54 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை. அமிர்த காலம் மாலை 4:30 முதல் 6:01 வரை. சூரியோதயம் காலை 6:41 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 சந்திரோதயம் இரவு 10:34 சந்திராஸ்தமனம். நவம்பர் 11 மதியம் 12:25 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று மதியம் 1:03 வரை மிதுன ராசியில் இருப்பார். அதன் பிறகு கடக ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. வாருங்கள், அன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 10 நவம்பர் 2025 கஸ்கி துவர்ஸ் திங்கட்கிழமை. உங்கள் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் இப்போது தங்கள் வேர்களை பிடித்து மலர் தொடங்கியுள்ளன. உங்கள் டாத் மேலாளர் உங்களுள் இருக்கும் தலைமைத்துவ திறமைகளை கவனித்து அதை மதிப்பளிக்க தீர்மானித்துள்ளார். அதே நேரத்தில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள் உங்களை மனதளவில் சோர்வாக அல்லது கட்டுப்படுத்தப்பட்டதாக உணர வைத்திருக்கலாம். எனவே உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தி உங்களுடன் மீண்டும் இணைவதற்காக சிறிது நேரம் தனிமையில் கழிப்பது புத்துணர்ச்சியை அளிக்கும். வாழ்க்கை மாற்றங்களால் நிரம்பியுள்ளது. அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்வதே முன்னேற்றத்தின் நுழைவாயில். இன்று உறவுகளில் சமநிலையை காக்க முயலுங்கள். ஏனெனில் பழைய நினைவுகள் உங்கள் மனதை சிதறடிக்கக்கூடும். நினைவில் கொள்ளுங்கள், நடுவழியில் திரும்புவதால் பயனில்லை. ஏனெனில் முன்னேற்றமும் பின்வாங்குவதும் இரண்டும் ஒரே தூரம்தான். உங்கள் உணர்ச்சி ஆழமும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உந்துதலும் உங்கள் மிகப்பெரிய பலங்கள். ஆனால் சில சமயங்களில் இதுவே உங்களை சிக்கல்களில் இழுக்கக்கூடும். அப்போது உங்கள் துணையுடன் திறந்த மனதுடன் உரையாடுங்கள். அது மன அமைதியையும் உறவில் புதிய புரிதலையும் வழங்கும். நீங்கள் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட்டால் இன்று பொருளாதார ரீதியில் நன்மை தரக்கூடிய நாள் என கூறலாம். இன்று பேசுவதற்கு முன் ஒரு நொடி நிறுத்தி யோசியுங்கள். ஏனெனில் உங்கள் சொற்கள் அறியாமலே உங்களுக்கு பிரியமான ஒருவரின் மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடும். சில மன அழுத்தங்களோ அல்லது கருத்து முரண்பாடுகளோ இன்று உங்களின் அமைதியை குலைத்து சிறு விஷயங்களுக்கே எரிச்சல் கொள்ள வைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதுவரை பணத்தை பெரிதாக எண்ணாத நீங்கள் இன்று அதன் உண்மையான மதிப்பை உணரலாம். ஏனெனில் தேவையான நேரத்தில் வளங்கள் குறைவாக இருப்பதை அனுபவிக்கலாம். குடும்பத்தில் ஒரு மூத்த நபரின் சிந்தனைமிக்க ஆலோசனை உங்களுக்கு பாதையை வெளிச்சமிடும். காதல் உறவுகளில் இன்று இனிமையும் புரிதலும் கலந்த ஒரு நாளாக அமையும். இதுவரை இருந்த நெருக்கம் மேலும் ஆழம் பெறும். வேலையிடத்தில் சில அரசியல் விளையாட்டுகளோ அல்லது பேச்சு பரப்புகளோ நடந்தாலும் அவை இன்று உங்களுக்கே சாதகமாக மாறி உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்காக ஒதுக்க முடியாமல் இருந்த சிறு ஓய்வு நேரம் இன்று கிடைக்கும். அதை முழுமையாக அனுபவியுங்கள். வாழ்க்கை எப்போதும் புதுமையை வெளிப்படுத்தும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் புதிய அழகான முகத்தை காணும்போது உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். அவரின் சிறிய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் செலவிடும் நேரம் சோர்வை அல்ல, உள்ளார்ந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் அளிக்கும். இன்று நிலம் சாத்து வாங்கவோ விற்கவோ எண்ணியிருந்தால் அதை சில நாட்கள் தள்ளி பார்க்குங்கள்.
இன்றைய சூழ்நிலையினர் உங்கள் ஆதரவை முழுமையாக தரவில்லை. அதனால் தீர்மானங்கள் சிறிது தடதடப்பாக இருக்கலாம். இதே வேளையில் ஆன்மீக பணி, வழிபாடு போன்றவற்றின் மீது உங்கள் தீவிரத்தன்மை அதிகரிக்கின்றது. இதனால் பரிசுத்த மன அமைதி மற்றும் உறுதியும் பெருகும். சில நேரங்களில் இதே சாமுன்னே உங்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்க உதவும். புதிய சந்திப்புகள் மற்றும் புதிய நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள் உங்கள் தன்னம்பிக்கைக்கு ஊக்கம் கொடுப்பதுடன் சூழலை பற்றிய உங்கள் பார்வையையும் விரிவாக்கும். சிறு மாற்றங்கள் உங்கள் திட்டங்களில் கொண்டு வந்தால் வெகு சிற்சியுடன் இலக்கு நோக்கி பயணம் எளிதாகும். குடும்ப உறவுகளில் உரையாடும்போது இனிமையும் நிதானமும் வேண்டியது உண்மை. ஒரு மென்மையான சொல் கூட தவறான புரிதலை உருவாக்கக்கூடும். எனவே சிந்தித்து பேசுங்கள். சுற்றியுள்ள பாதுகாப்பு பற்றிய கவலையினால் மற்றவர்களும் பாதிக்கப்படலாம். உங்கள் மனதை நேர்மறையாக வைத்துக்கொண்டு தெளிவாக செயல்படுங்கள். நீடித்த உழைப்பும் சீரான முயற்சியும் கடைசியில் உங்கள் நோக்கத்தை சாத்தியமாக்கும். அதற்கு முன் பெரிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு அம்சத்தையும் கவனமாக பரிசீலிப்பது அவசியம். உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் விரைவில் சரி செய்யப்படும். இருப்பினும் சுய பராமரிப்பில்தானே சலிப்பதை தவிர்க்குங்கள். கடைசியாக, எதிர்பாராத உறவினரின் வருகை உங்கள் நாளை சற்று விரிக்கலாம். ஆனால் முக்கிய பணிகளுக்கு முன்னுரிமை வைப்பதற்கு மறக்க வேண்டாம். இல்லையெனில் சில வகையில் இழப்புகள் ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அன்பும் பாசமும் நிரம்பிய ஒரு இனிமையான அத்தியாயமாக இருக்கும். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் மனதில் இலகுவான மகிழ்ச்சியான ஒரு உணர்வு நிலவும். இது உறவுகளில் புதிய நெருக்கத்தையும் இனிமையையும் உருவாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது காதலரோ இன்று உங்களிடமிருந்து சிறு கவனமோ உதவியோ அன்பான வார்த்தையோ எதிர்பார்க்கலாம். அவர்களுடன் மனமுவந்து நேரம் செலவிட்டால் உறவில் புத்துணர்ச்சி உருவாகும். வீடு அல்லது சுற்றுப்புற சிக்கல்களை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்து உங்கள் உறவுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் மதிப்பை உணர வையுங்கள். குழந்தைகள் தொடர்பாக சில சிறிய கவலைகள் தோன்றினாலும் பொறுமையுடன் இருந்தால் நிலைமை விரைவில் சீராகும். திருமணமாகாதவர்களுக்கு இன்றைய நாள் புதிய நம்பிக்கையை தரும். யாரோ ஒருவரின் வருகை உங்கள் மனதில் ஒரு இனிய அதிர்வை உண்டாக்கலாம். அது நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த கனவுகளை நனவாக்கும் வழியாக மாறும். திருமணமானவர்கள் இன்று பேசும்பொழுது கவனமாக இருங்கள். ஏனெனில் வீட்டில் உள்ள ஒரு சிறு உரையாடல் கூட மனதை கலங்கச் செய்யலாம். தவறான புரிதல்கள் உருவாகாதபடி வெளிப்படையாக பேசுங்கள். இதுவே உறவின் வலிமை. நீண்ட நாட்களாக உறவில் உறுதியற்ற நிலையில் இருந்தவர்களுக்கு இன்று தீர்மானம் எடுக்கும் தெளிவு கிடைக்கும். கிரகங்களின் ஆதரவான அமைப்பு உங்களின் உறவுகளை ஒரு புதிய வெளிச்சத்தில் காண உதவும். இதுவரை மனம் முழுமையாக திறக்காதவர்களுக்கும் இப்போது அன்பில் முழுமையாக அர்ப்பணிக்க தயாராகும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய நாள் தொழிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றத்திற்கு சிறந்த தருணங்களை வழங்குகிறது. ஆனால் வெற்றி பெற வேண்டுமெனில் ஒவ்வொரு முடிவும் ஆழ்ந்த சிந்தனையுடன் எடுக்கப்பட வேண்டும். திட்டமின்றி அல்லது முழுமையற்ற தகவல்களை நம்பி எடுக்கும் நடவடிக்கைகள் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்கக்கூடும். எனவே சூழ்நிலைகளை நுணுக்கமாக ஆய்வு செய்த பின் மட்டுமே முன்னேறுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட விரும்பினால் ஆபத்துகளை மதிப்பீடு செய்து துல்லியமான உத்திகளுடன் செயல்படுவது லாபகரமாக இருக்கும். இதற்கிடையில் லாட்டரி முறை, சூதாட்டம் அல்லது தெரியாத முதலீடுகள் போன்றவற்றிலிருந்து தற்காலிகமாக விலகுவது நன்மை தரும். இன்று உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் தொழிலில் உங்கள் அடையாளத்தை வலுப்படுத்தவும் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். இதனை முழு மனதுடன் பயன்படுத்துங்கள். வரவிருக்கும் காலம் புதிய வாய்ப்புகளால் நிரம்பியிருக்கும். ஆகவே தற்போதைய பணிகளில் முழு கவனம் செலுத்தி தேவையற்ற விவாதங்களிலிருந்து தள்ளியிருங்கள். புதிய தொடர்புகளை உருவாக்கவும் தொழில்முறை வலையமைப்பை விரிவுபடுத்தவும் இதுவே சரியான நேரம். இவை எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரும் ஆதாரமாக மாறும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உறுதியான மனநிலை மற்றும் முன்னுரிமை உணர்வு மூலம் நீங்கள் நாள் முழுவதும் சமநிலையுடன் செயல்பட முடியும். நீங்கள் திறமையுடன் செயல்படும் ஒரு நுண்ணறிவு மிக்க தொழிலாளராக உங்கள் ஆற்றலை சரியான திசையில் திருப்பி குறைந்த முயற்சியில் அதிக முடிவுகளை பெறுவதே இன்று உங்கள் பிரதான இலக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவிலும் தர்க்கபூர்வமான சிந்தனை மற்றும் நடைமுறை அணுகுமுறை அவசியம். ஏனெனில் அவையே நீண்ட நாள் வெற்றியின் அடித்தளமாக அமையும். எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டாண்மை அல்லது ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றில் ஈடுபட நினைத்தால் இந்த நேரம் அதற்கு மிகுந்த வாய்ப்புகள் நிறைந்ததாகும். ஆனால் சரியான கூட்டாளியை தேர்வு செய்வதே முக்கியம். உடல் நலத்தின் வகையில் சமீபத்தில் நீங்கள் உணவு பழக்கங்களில் சிறு அலட்சியம் காட்டியிருக்கலாம்.
அதன் தாக்கம் மெதுவாக உங்கள் உடல் மற்றும் மன ஆற்றலில் வெளிப்பட தொடங்கியுள்ளது. ஆரோக்கியமற்ற உணவுகள் மற்றும் விரைவு பேயாக்கில் வசதியில் சாப்பிடும் பழக்கம் உங்களின் சோர்விற்கும் மன அழுத்தத்திற்கும் முக்கிய காரணமாக இருக்கலாம். உண்மையாகவே உங்கள் உடல் உறுதியையும் மனபேத் புத்துணர்ச்சியையும் மீண்டும் பெற விரும்பினால் உடனடியாக உணவு பழக்கங்களை மாற்றுவது அவசியம். நினைவில் கொள்ளுங்கள், சமச்சீரான உணவு இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் சிகிச்சையும் நீண்ட நாள் பலனை வழங்காது. ஆரோக்கியத்தின் அடிப்படை எப்போதும் உணவில்தான் தொடங்குகிறது. திங்கட்கிழமை 10 நவம்பர் 2025 இன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது? பஞ்சாங்க அடிப்படையிலான வழிகாட்டுதல். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால், நீர் அல்லது வில்வ இலைகளை அர்ப்பணிப்பதால் மன அமைதி கிடைக்கிறது மற்றும் நிதி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது, குறிப்பாக சுபயோகம் இருப்பதால். 2. பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். சாத்திய யோகம் இன்று மதியம் வரை செயலில் இருக்கும். இது முடிக்கப்படாத பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதை குறிக்கிறது. இந்த யோகத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் நீடித்த பலனை தரும். எனவே நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள், பணம் செலுத்துதல் அல்லது வணிக முடிவுகளை இன்று முடிப்பது நன்மை பயக்கும். 3. பெரியவர்கள் அல்லது குருமார்களிடம் ஆலோசனை பெறுங்கள். சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது மனம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் என் உணர்ச்சிகளை விட அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலை நம்புவது சரியானதாக இருக்கும். குருமார்களின் ஆலோசனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் இன்று சிறப்பு பலனை தரும். 4. தானம் அல்லது சேவை செய்யுங்கள். திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள், அரிசி அல்லது பால் தானம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது. இது சந்திர தோஷங்களை குறைக்கிறது மற்றும் மன அமைதியுடன் குடும்பத்தில் செழிப்பை கொண்டு வருகிறது. பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனை தரும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். காலை 8:03 முதல் 9:26 வரை ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவது அசுப பலன்களை தரக்கூடும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறிப்பாக நிதி அல்லது வணிகத்துறையில் குழப்பம் அல்லது இழப்பிற்கு காரணமாக அமையலாம். 2. உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவழிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ வேண்டாம். சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவதால் உணர்திறன் அதிகரிக்கும். இது ஒருவரை உணர்ச்சி வசப்பட்டு விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டும். இந்த நிலையில் செய்யப்படும் முதலீடு அல்லது செலவு பின்னர் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம். 3 திங்கட்கிழமையன்று கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம். இந்த நாள் சந்திரதேவனுடன் தொடர்புடையது. மேலும் வெள்ளை, கிரீம் அல்லது வெளிர் நீலம் போன்ற மென்மையான வண்ணங்களை அணிவது சுபமாக கருதப்படுகிறது. அடர் நிறங்கள் மன அமைதியின்மை அல்லது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும். 4. யாருடனும் கடுமையான வார்த்தைகளில் பேசவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம். இன்று சந்திரனின் பிரபாவம் மனதில் ஆழமாக இருக்கும். நீங்கள் யாரிடமாவது கடுமையாக நடந்து கொண்டால் அதன் எதிர்மறையான பிரபாவம் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சுபயோகத்தில் மென்மையான பேச்சும் இனிமையான நடத்தையும் நற்பெயரை அதிகரிக்கும். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். சந்திரன் மதியம் 1:03 மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடக ராசியிலும் பிரவேசிப்பார். இதனால் நாளின் முதல் பகுதி புத்திசாலித்தனம் மற்றும் வணிக உரையாடல்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பிற்பகுதியில் உணர்ச்சிகளின் பிரபாவம் அதிகரிக்கக்கூடும். எனவே நிதி முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் நம்பாமல் தர்க்கம் மற்றும் திட்டமிடலை நம்புங்கள். காலை நேரம், குறிப்பாக ராகு காலத்தில் காலை 8:03 9:26 எந்த ஒரு புதிய முதலீடு, பரிவர்த்தனை அல்லது ஒப்பந்தம் செய்வதை தவிர்க்கவும். இதற்கு மாறாக அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை நிதி பணிகள், ஒப்பந்தங்களை முடித்தல் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கு மிகவும் சுபமாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள கட்டணம் அல்லது கடனிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினால் இந்த நேரம் சாதகமான முடிவுகளை தரக்கூடும்.
யோகங்களின் பார்வையில் முற்பகல் வரையிலான சாத்திய யோகம் மற்றும் பிற்பகலுக்கு பிறகான சுபயோகம், குறிப்பாக வர்த்தகம், வங்கி, ரியல் எஸ்டேட் அல்லது பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு பணம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும். இருப்பினும் வணிகக்கரணம் மதியத்திலிருந்து செயலில் இருக்கும். இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பொருள் பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் பலனளிக்கும். சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது. எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் தொடர்பான நிதி திட்டங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும். நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை தேடுகிறீர்களானால் நிலையான அல்லது சொத்து தொடர்பான முதலீடுகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது. ஏனெனில் நாளின் பிற்பகுதியில் எடுக்கப்படும் உணர்ச்சி வசப்பற்ற முடிவுகள் இழப்புக்கு காரணமாக அமையலாம்.